கை விரல்ல மரமரப்பு இருக்குல்லங்க, நிறைய பேத்துக்கு கை விரல்ல மரமரப்பு மாதிரி இருக்கும், ஒரு நம்னஸ் மாதிரி, இல்லை இங்கிருந்தே மயமயன்னு இருக்கும், இல்லை இங்கே கரண்ட் எதுவும் ஊற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அது இங்கே டைரெக்டாக வந்தது கிடையாது, சர்வைக்கல்லேருந்து வந்திருக்கு. சர்வைக்கல்லில் ஸ்ட்ரெயினோ இல்லை கை இப்படி வச்சு படுத்ததோ இல்லைன்னா ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல்லில் வந்து எலும்பு தேய்மானம், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இல்லை டிஸ்பல் ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க்கு ப்ரோட்ரூஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஜவ்வு விலகிறது, பிரேக்கியல் நியூராலஜியா நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள்னால என்ன ஆகுதுன்னா இது மாதிரி கை விரல் மரமரப்பு வருது. அதுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். கையை இப்படி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி ரிலாக்ஸ் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 again 10 counts 10 counts again 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி பண்ணலாம். அடுத்தது 1 1 2 3 4 5 6 7 8 9 10 1 1 2 3 4 5 6 7 8 9 10 2 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 இது மாதிரி பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது இதுக்கு ரிஸ்ட்டுக்கு கூட இப்படி ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், அல்னார் டீவியேஷன், ரேடியல் டீவியேஷன், ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணலாம். நெக்குக்கு பண்ணால் இது குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 4 5 6 7, ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 6 7. எஃபெக்டிவாக பண்ணணும். 1 2 3 4 5 6 7. அப்புறம் இப்படி பண்ணலாம். 1 1 2 3 4 5 6 7 8 9 10 1 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 4 7 8 9 10 4 1 2 3 4 5 6 7 8 9 10 5 1 2 3 4 5 6 7 8 9 10 5 6 1 2 3 4 5 6 7 8 9 10 6 1 2 3 4 5 6 7 8 9 10 7 1 2 3 4 5 6 7 8 9 10 7 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி பண்ணலாம். மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி வச்சுக்கலாம், சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைக்கணும். இப்படி கையை வச்சு படுக்கக்கூடாது. என்ன கான்செப்ட்னா மல்லாந்து படுத்து பெருசு வச்சா இப்படி பெண்ட் ஆகுது, அப்படி பெண்ட் ஆகக்கூடாது. அதனால் ரொம்ப சின்னதாகவோ தலைவாணி வைக்காமையோ படுத்துக்கலாம். சைடில் படுத்தா சும்மா படுத்தா இப்படி பெண்ட் ஆகுது, அதனால் சைடில் பில்லோ வச்சுக்கணும். இப்படி கை வச்சா பெண்டும் ஆகுது, சேம் டைம் கையில் வந்து ஏதாச்சும் சர்க்குலேஷன் தடைப்படுறதெல்லாம் கொஞ்சமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால சைடில் படுக்கிறப்போ பெரிய தலைவாணி இந்த கேப்பை ஃபில் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கணும். அப்புறம் தலையாட்டி பேசுகிறது, யாரும் கூப்பிட்டா திரும்பி பார்க்குறது, இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் போஸ்டராக எப்போவும் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் ரிலாக்ஸாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கணும். இது தவிர சாஃப்ட் மெத்தையில் படுக்கிறது இல்லாமல் தரையில் பாய்ப்புட்டோ இரும்புக்கட்டில் மரக்கட்டில் சும்மாவோ படுக்கலாம். இல்லை மெத்தை தான் போடணுன்னா ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டெக்ஸ் ரப்பர் அது மாதிரி ஹார்டான ஃபிர்மான இடத்துல படுக்கணும். எந்திரிக்கிறப்போ சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கணும். நேராக படுக்கிறதோ நேராக எந்திரிக்கிறதோ இருக்கக்கூடாது. படுக்கிறப்பவும் சைடில் திரும்பி கையூனி படுக்கணும், எந்திரிக்கிறப்போ சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அது க்யூராக. அது வேணும்னா எனக்கு கால் பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள். அண்டு ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.